செவ்வாய் தசை நடக்குது. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா செவ்வாய் தசை நடக்குது, செவ்வாய் புத்தி நடக்குதுன்னு உடனே முருகன் கோயில் போய் சொல்லிட்டாங்க. எந்த புத்தி நடக்கும்போது அது கெட்டு போயிடுச்சுன்னா தான் அங்க போகணும். இப்போ நமக்கு ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா, நம்ம ஒரு சாப்பிட்ற பொருள் கெட்டு போச்சுன்னா நம்ம வேற பொருள் வாங்குவோம். ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய இருக்கு, அளவுக்கு அதிகமா இருக்கு. இன்னும் மேல போனா முங்கிரும். தலைக்கு மேல போனா வெள்ளம் தானே. இந்த மாதிரி ஒரு கிரகத்தினுடைய ஆட்சி அதிகமா இருக்கும்போது, ஹீட் அதிகமா இருக்கும்போது, ஏற்கனவே உடம்பு பத்திக்கிட்டு எரியுதுன்னா அது பெட்ரோல் பங்கு மாதிரி. அப்போ இவன் செவ்வாய் உச்சத்துல இருக்கிற ஒருத்தனை போய் உனக்கு செவ்வாய் உச்சத்துல இருக்கு, நீ வந்து பழனிக்கு போ அப்படின்னு சொன்னா அது பெட்ரோல் பங்கு மாதிரி வெடிச்சு எரிஞ்சுதான் சாகும். பெட்ரோல் பங்குல போனா என்ன வெடிச்சு செதறதான் செய்யும். அந்த மாதிரி அதாவது இங்க என்ன தசை நடக்குது, அதுக்கு என்ன கோவில். அப்போ செவ்வாய் பகவான்னா முருகர். அப்ப நீ நேரா செவ்வாய் தசை நடக்குது, உனக்கு தடங்கள் வருதா, நேரா அங்க போய் ஜாதகத்தால இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு கோளாறுலாம் வந்தது. ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சம் அவன் ஆயுள் இருக்கிற வரைக்கும் ஒரு தடவை 2 தடவை தான் பார்ப்போம்.